அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மூவி ஸ்பாட். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற படம் சட்டம் என் கையில். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி பார்த்திங்க அப்படின்னா, நம்ம ஹீரோ ஒரு கார் ஆக்சிடெண்ட் பண்ணிடுவார். அந்த பாடியை எடுத்து அவரோட கார் கீழே போட்டுட்டு தெரியாதனமாக போலீஸ்கிட்ட மாட்டிக்குவார். போலீஸ்கிட்ட மாட்டினதுக்கப்புறமே ஸ்டேஷனில் கூட்டி போய் வச்சுருவாங்க. அதுக்கப்புறமேலே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதா படத்தோட கதை. சரி, ஓகே, வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். சரி, அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க. சரி, கதையை ஸ்டார்ட் பண்ணுவோமா? நம்ம ஹீரோ சதீஷ் ஓப்பனிங்கில் காட்டுறாங்க. ஓப்பனிங்கில் கார் ஓட்டிக்கிட்டு இருக்கா அவங்க அம்மா கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு விதமாக டென்ஷனாக பேசுகிறாரு. அவர் கொஞ்சம் டென்ஷனானால் கொஞ்சம் திக்குவாய் மாதிரி இழுத்து பேசுவார். கொஞ்சம் டென்ஷனாக பேசிகிட்டு இருக்கும்போது அப்படியே கொஞ்சம் வேகமாக காரை ஓட்டுறாரு. ஓட்டிகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்தர் மேலே இடிச்சிடறாரு. அவர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரைடர் மாதிரி இருக்கார். அதாவது அந்த மலைப்பாதையிலலாம் ரைடு போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கார். அந்த மாதிரி இருக்கும்போது அவரை இடித்து கீழே தள்ளிடுவார். பார்த்தா ஒரு ஃப்ரேம் வைக்கிறாங்க. அவர் இறந்துடுறாரு. அந்த ஆக்சிடெண்ட்டில் இறந்த அவரை சதீஷ் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவரோட கார் டிக்கிலேயே கொண்டு போயிடுறாரு. கொண்டு போயிட்டு இருக்கும்போது இடையில போலீஸ் மடக்கிறாங்க. அவர் கார் நிறுத்தாமல் ஓட்டிக்கிட்டே இருக்கார். அதுக்கப்புறமேலே எப்படியோ தப்பிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கிற அவர் திருப்பி ரெண்டாவதாக ஒரு செக் போஸ்ட்டு வருது. அந்த செக் போஸ்ட்டை போக முடியாமல் சரி ரிவர்ஸ்லேயே போயிடலாம் அப்படின்னு பின்னாடி பார்த்தா பின்னாடி ஒரு போலீஸ் துரத்திட்டு வராரு. ஒரு வழியாக இவர் புரிஞ்சிருச்சு, சரி நம்ம மாட்டிட்டோம் அப்படின்னு சொல்லி. சரி அப்படின்ட்டு அப்படியே மெதுவாக போயிட்டு அந்த போலீஸ்கிட்ட நிறுத்துறாரு. ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடியே கண்ட்ரோல் ரூம்லேருந்து கால் பண்ணி சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி எல்லோ கலர் கார் நிறுத்தாமல் போயிட்டுருக்கு, அது எப்படியாச்சும் ஸ்டாப் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. இந்த சைடு ஒரு ஃப்ரேமில் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் காட்டுறாங்க. அது ஏற்காடு போலீஸ் ஸ்டேஷன். அந்த போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கேஸ் கொடுக்க வராரு. அவர் பார்த்திங்க அப்படின்னா ஆஸ்பத்திரியில் டாக்டர் இல்லாமல் நர்ஸ் ஊசி போட்டனால என்னோடய குழந்தை பிறந்த போய் இறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் கொடுக்க வராரு. அந்த டாக்டர் பார்த்திங்க அப்படின்னா போலீஸுக்கு நாங்கள் 10 லட்சம் தரோம், 15 லட்சம் தரோம் அப்படின்னு லஞ்சம் பேசுகிறாங்க. இதையெல்லாம் கேட்டுகிட்டு இருந்த ஒரு பெரிய ஹெட் கான்ஸ்டபிள் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இன்னொருத்தட்ட போய் சொல்கிறாரு. அவர் என்னன்னா அவர் எஸ்ஐக்கு கீழே இருக்கார். அவர் தான் அந்த ஸ்டேஷன்லேயே கொஞ்சம் பெரிய ஆள் மாதிரி. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவன் போட்டு அடித்து துவம்சம் பண்ணிடுறாரு. கிட்டத்தட்ட அந்த கேஸ் கொடுக்க வந்தவன் பார்த்திங்க அப்படின்னா இறக்குற கண்டிஷனுக்கு போயிடுவான். அவனை ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போயிடுவாங்க. அவன் தான் நம்ம சதீஷை மடக்கி பிடிப்பான். மடக்கி பிடிச்ச உடனே ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த காரை செக் பண்ணி இவன் ரொம்ப பதட்டமாக இருக்கான் அப்படின்னு அந்த போலீஸ் ஆஃபீஸர் சொன்னதுக்கப்புறமேலே காரை செக் பண்ண போவாங்க. செக் பண்ணும்பொழுது கரெக்டாக அந்த டிக்கியை ஓப்பன் பண்ணலாம் அப்படின்ட்டு போலீஸ் போகும்போது நம்ம சதீஷ் என்ன பண்ணிடுறாரு, இந்த போலீஸ் ஆஃபீஸர் தடுத்து நிறுத்தினார் இல்லையா, அவரை பிடிச்சி அடிச்சிட்றாரு. அடித்த உடனே எல்லாருமே செம்ம ஷாக் ஆகிடுறாங்க. ஏன்னா போலீஸ் ஸ்டேஷனே இவர் பேச்சுக்கு மதிக்கும், ஆனால் இவரே அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு செம்ம கோவம் ஆயிடுச்சு. அதனால் என்ன பண்ணுறாங்க, காரையும் சதீஷையும் சேர்த்து ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு போயிடுறாங்க. இழுத்துட்டு போனதுக்கப்புறமேலு அங்கே போட்டு செம்மத்தையாக அடிக்கிறாங்க. அடித்ததுக்கப்புறமேலு சதீஷ் அவர்கள் உள்ள காருக்குள்ளே பாடி இருக்கு இல்லையா, அது எப்படியாச்சும் கொண்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே ட்ரை பண்ணுறாரு. ஆனால் முடியலை. அதுக்கப்புறமேல பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்டேஷனுக்கு ஒரு எஸ்ஐ இருக்கார், இன்ஸ்பெக்டர் இருக்கார். இன்ஸ்பெக்டர் வெளியூரில் இருக்கார், நாளைக்கு காலைல தான் வருவார் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. எஸ்ஐ இவங்க யாராலையுமே அவ்வளோவா பெருசாக மதிக்கப்படுறதில்ல, ஒரு சாதாரண ஆளாக தான் இருக்கார். அதனாலேயே அவருக்கும் இந்த எஸ்ஐ கீழே இன்னொருத்தர் இருக்கார் பார்த்திங்களா, அவருக்கும் கொஞ்சம் முன்விரோதம் மாதிரி இருக்குது. ஏன் அப்படின்னா அந்த எஸ்ஐ கீழே இருக்கவர் தான் கொஞ்சம் பெரிய கான்ட்ராக்டெல்லாம் வச்சுருக்காரு. எஸ்ஐ கொஞ்சம் டம்மி பீஸ் மாதிரி தான் காட்டுறாங்க. ஸோ இவங்களுக்கு முன் விரோதம் இருக்கு இல்லையா, அதனால் அவர் எஸ்ஐ ஸ்டேஷனுக்கு வரும்போது சதீஷ் அவர்கள் கீழே உட்காந்துருப்பார். யார் அவன் அப்படின்னு கேட்கும்பொழுது, இவன் தான் சார் குடிபோதையில் நம்ம ஓசையாக அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமேலு இவருக்கு அவனை வெறுப்பேற்றணும்னு சொல்லி எந்திரிச்சு மேலே உட்காரு அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறமேலு இவங்க எல்லாருமே ஒரு சீரியஸான கேஸில் மாட்டிகிட்ருக்காங்க. என்ன அப்படின்னா, ஒரு பொண்ணு ஒரு வளைவான பகுதியில் கத்தியால் வெட்டப்பட்ட மாதிரியும் செயின் இழுத்துட்டு போன மாதிரியும் ஒரு பாடி பார்ட்டெல்லாம் இது பண்ண மாதிரியும் காட்டுறாங்க. அந்த பொண்ணு யார் என்ன அப்படின்ட்டு அவங்களோட ஆதார் கார்டு மூலிமா கண்டுபிடிக்கிறாங்க. அவங்க ஃபேமிலியும் வர சொல்கிறாங்க. அவங்க ஃபேமிலியை பார்த்தோன்னே சதீஷ் அவர்கள் கொஞ்சம் பம்புறாரு. பம்பிட்டு
பின்டோர் வழியாக எப்படியோ வெளியே ஓடிடுறாரு. ஓடினதுக்கப்புறமேல அந்த பொண்ணோட ஃபேமிலிக்கிட்ட இந்த மாதிரி விசாரிக்கிறாங்க, உங்களுக்கும் உங்கள் பொண்ணுக்கு ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பொண்ணு வந்து இப்போதைக்கு தனியாக தான் இருக்காங்க, அவங்க ஃபேமிலி வந்து வேறு இடத்துல இருக்காங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது என்ன சார் எங்கள் பொண்ணுக்காச்சு என்னாச்சுன்னு சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி உங்கள் பொண்ணு வந்து இறந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது ஃபேமிலி எல்லாமே பயங்கரமாக அழுகுறாங்க. எஸ்ஐ பார்த்துட்டு மனசு தாங்காமல் சரி அவங்க வீட்டுக்கு அமுச்சு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்றாரு. அவங்களும் ஆட்டோ ஏறி எல்லாம் வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது நம்ம போஸ் வந்து பார்க்கும்பொழுது சதீஷ் வந்து பிளேஸில் இருக்க மாட்டார். எங்களா போனான் இவன் அப்படின்னு கேட்கும்பொழுது போய் பின்னாடி போய் பார்த்தா அவங்க ஒரு ரூம் வச்சுருப்பாங்க, ரெஸ்ட் ரூம் மாதிரி. அந்த ரூமில் வந்து இருந்திருப்பார். உள்ளே பூட்டிட்டு கதவையை திறந்துருக்க மாட்டார். அப்புறமா கதவை திறந்துட்டு இங்கே என்னடா பண்ணுற அப்படின்னு கேட்கும்பொழுது இல்லை சார் ரெஸ்ட் ரூம் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் வந்து இழுத்துட்டு வந்து மறுபடியும் உள்ளே உட்கார வச்சுறாரு. இங்கிட்ட எங்கேயாச்சும் போனால் அவ்வளோதான் சொல்லிட்டு உட்கார வச்சுறாரு. அதுக்கப்புறமேல பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஐ வந்து நிறைய டவுட்ஸ் வருது. ஒரு 4 பேர் ஃபோட்டோ காட்டுறாங்க. அந்த ஃபோட்டோ எல்லாத்தையுமே வந்து போய் விசாரிச்சுட்டு வாங்க, இவங்க மேலே தான் டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொரு கான்ஸ்டபிளை வந்து போயிட்டு சிசிடிவிலாம் செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சிசிடிவியை செக் பண்ணும்போது தான் தெரியுது அந்த பொண்ணை வந்து கீழே தள்ளி விட்டு செயினை பிடிச்சி இழுத்துட்டு போனது சிசிடிவியில் ரெக்கார்ட் ஆகிருக்கு. இதையே ஒரு ப்ரூஃபாக வச்சுட்டு அந்த செயின் ஸ்நாச்சர் தான் அந்த கொலையை பண்ணியிருப்பான் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. அந்த செயின் ஸ்நாச்சர் யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க அவன் ஒய்ஃபை வந்து கூட்டிகிட்டு வராங்க. ஏன்னா அவங்க வந்து அந்த சந்தேகப்படுற நபரோட ஒய்ஃபை கூட்டிகிட்டு வராங்க. அந்த ஒய்ஃபை கூப்பிட்டு வந்து எல்லாம் விசாரிக்கும்பொழுது அங்கே தான் கதையோட திருப்பு முனையே ஸ்டார்ட் ஆகுது. என்ன அப்படின்னா காரில் பாடி இருக்கு இல்லையா, அந்த பாடி ஒரு செருப்பு மட்டும் தான் போட்டிருப்பான். இன்னொரு செருப்பு வந்து ஸ்பாட்லேயே சதீஷ் வந்து தெரியாமல் விட்டுட்டு வந்துடுவார். அந்த செருப்பை கான்ஸ்டபிள் வந்து எடுத்துகிட்டு வருவார். இது மாதிரி ஒரு வளைவில் வந்து இந்த செருப்பு கிடந்துச்சு, யாருன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வருவார். அவங்க ஃபேமிலி அந்த பையனையும் அவங்க ஒய்ஃபையும் கூட்டிகிட்டு வருவாங்க இல்லையா. அந்த பையன் வந்து விளையாண்டுட்டு இருக்கும்போது அந்த செருப்பு இங்கே எங்கடா செருப்பை வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஹெட் கான்ஸ்டபிள் தள்ளி விட்டுருவார். தள்ளி விட்டோடனே இது எங்கள் அப்பா செருப்பு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கையில் கொடுப்பான். கொடுத்த உடனே எல்லா போலீஸுமே ஷாக் ஆயிடுவாங்க. ஒருவேளை இவன் செத்துட்டானா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நிறைய கோணத்தில் வந்து சர்ச் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இது எல்லாமே அப்படியே போய்கிட்டு இருக்கும் பொழுது சதீஷுக்கு வந்து ஒரே பதட்டமாக இருக்கும். என்ன அப்படின்னா கார்டிக்கில் வந்து போனால் இருக்கு இல்லையா, அது எப்படி ஆச்சு டிஸ்போஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே தீவிரமாக யோசிச்சுட்டு இருப்பான். இதுக்கிடையில் தான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. காரு முன்னாடி அந்த லைட் இருக்கு இல்லையா, அது வந்து உடஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க. அது எல்லா வாக்கி டாக்கிலையும் வருது. அது சதீஷ்க்கும் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிறனால தெரிஞ்சிடுது. நம்ம கார் கண்ணாடி அந்த இது உடஞ்சிருக்கிறத கண்டுபிடிச்சா அவர் உடனே ஒரு சுத்தியில் எடுத்துகிட்டு போய் காரை வந்து அடித்து உடைக்கிறாரு. ஏன்டா அடித்து உடைக்கிறாரு அப்படின்னு பார்த்தா அந்த முன்னாடி கண்ணாடி உடஞ்சதை கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கண்ணாடியுமே உடைச்சிட்றாரு. இந்த காரணால தான் சார் எனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு உடைச்சிட்றாரு. இது எல்லாமே அவர் ஒரு திட்டமிட்டு பண்ணிக்கிட்டே இருக்கார். இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் வருது, எதுக்காக அப்படியெல்லாம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, அப்படியே கதை மூவ் ஆகிட்டே இருக்குது. அதுக்கப்புறமேலு நம்ம எஸ்ஐ என்ன பண்ணுறாருனா அந்த போஸை கூட்டிகிட்டு ஒரு ரவுண்ட்ஸ் மாதிரி போகிறாரு. ரவுண்ட்ஸ் போகும்போது அந்த போஸை பாதி வழியிலே இறக்கி விட்டுட்டு வந்துடுறாரு. வந்ததுக்கப்புறமேலு எல்லா போலீஸையும் கிளம்ப சொல்கிறாரு. கிளம்ப சொல்லிவிட்டு சதீஷை மட்டும் பேசிகிட்ருக்காரு. சதீஷ் கூட பேசிகிட்டு இருக்கும் பொழுது போயிட்டு சரி அவனை விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போடுறாரு. சதீஷ் நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு சதீஷை அமுச்சு விட ட்ரை பண்ணுறாங்க. அதுக்குள்ளே அந்த போலீஸ் இருக்கவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்ன போக சொன்னால் கிளம்புற, ஒரு 25,000 காசு கொடுத்துட்டு போ. சார் இப்போதைக்கு இல்லை, நான் வேணால் ஜிபேயில் அனுப்பிச்சி விட்டா எதுக்கு எங்களை மாட்டி விடுறதுக்காக போய் காசு எடுத்துருவா ஏடிஎம்ல அப்படின்னு சொல்லுவார். சரி கார் சாவி கொடுங்க சார் அப்படின்னு சொல்லும்பொழுது கார் வந்து பஞ்சராக்கி விட்டுருவார். நம்ம போஸு பஞ்சராக்கி விட்டுட்டு தான் எங்கேயுமே போகக்கூடாது அப்படின்னு ஒரு ஐடியாவிலே இருப்பார். போயிட்டு நம்ம சதீஷ் பார்க்கும் பொழுது அது எல்லாமே பஞ்சராக இருக்கும். நம்ம ஹெட் கான்ஸ்டபிள் வந்து அதான் பஞ்சராக இருக்குன்னு தெரியுதுல்ல, இந்த என்னோடய எக்ஸல் எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புவார். ஆக்சுவலாக அந்த பொண்ணு இருக்கு இல்லையா, கொலையாளி பொண்ணோட மொபைலை வந்து ட்ரேஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. சதீஷ் வந்து காசு எடுத்துகிட்டு அந்த ஃபோனை வந்து ஓப்பன் பண்ணுவார். ஓப்பன் பண்ணோடனே அதை ட்ரேஸ் பண்ணிவிட்டு நம்ம எஸ்ஐ வந்து போவார். சார் அவன் உங்களை நோக்கி தான் சார் வந்துட்டுருக்கான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமேட்டு செம்ம ஷாக் ஆகிடுவார். ஆப்போசிட்டில் பார்த்தா சதீஷ் வந்துட்டுருப்பார். அப்போ தான் தெரியுது ஓகே இவன் தான் வந்து ஏதோ பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்டேஷனில் கூட்டிகிட்டு போயிட்டு உட்கார வைக்கிறாங்க. எஸ்ஐ வந்து சதீஷ்கிட்ட கேட்குறாரு, இந்த மாதிரி ஃபோன் வச்சுருந்தா கொடுத்துரு, நான் மட்டும் தான் உன்னை காப்பாற்ற முடியும், வேறு யாருனாலும் காப்பாற்ற முடியும்
முடியும்னு சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு வந்து எஸ்ஐ கிட்ட சதீஷ் வந்து மழுப்புனாலும் அதுக்கப்புறமேல ஃபோன் எடுத்து கொடுத்துறாரு. ஃபோன் எடுத்து கொடுத்த உடனே எஸ்ஐ வந்து ஒரு வேலை பார்க்குறாரு. என்ன அப்படின்னா, லாரி எடுத்துகிட்டு வந்து அந்த காரு சைடில் நிறுத்தி வச்சுட்டு சிசிடிவி கேமரா எல்லாத்தையும் மறைச்சிட்டு அந்த டிக்கியை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்த உடனே அந்த பாடி வந்து உள்ளே தான் கிடக்குது. அவருக்கு செம்ம ஷாக் ஆயிரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த விலங்கை எடுத்து உள்ளே தள்ளி ஜெயிலுக்குள்ளேயே தள்ளிடுறாரு. சார் விட்டுறேன்னு சொன்னீங்க சார், ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சதீஷ் கத்துறாரு. உன்னை விட்டுட்டு நான் எப்போ இன்ஸ்பெக்டர் ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அதுக்கப்புறமேல பார்த்தா விடிஞ்சிருச்சு. விடிஞ்ச உடனே நம்ம இன்ஸ்பெக்டர் வந்து வந்துட்டு எஸ்ஐ பிடிச்சி திட்டுறாரு. திட்டின உடனே எஸ்ஐ என்ன சொல்கிறாருன்னா, சார் குற்றவாளியை பிடிச்சாச்சு, கார்டி கீழே தான் பாடி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. எங்கே அவன் கூப்பிடியா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறமேல ப்ரெஸ் பீப்புளுக்கு எல்லாமே நைட்டே வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க. அவங்களும் காலைல வந்தோடனே அந்த பொறுமையாக கேளுங்க, என்னென்ன கொஸ்டின் வேணுமா அப்படின்ட்டு சொல்லிட்டு எல்லாம் கேட்டுட்ருப்பாங்க. சார் பாடின்னு சொல்கிறீங்க, அந்த இது பாடியில் காட்டவே மாட்டேறீங்க, ஓப்பன் பண்ணி காட்டுங்க சார் அப்படின்னு சொல்லவுடனே கார்டிக்கியாக ஓப்பன் பண்ண போவாங்க. போன உடனே சதீஷ் வந்து கத்த ஆரம்பிச்சிடுவார். என்ன அப்படின்னா, இவங்க என்னை ஃப்ரேம் பண்ணி இதெல்லாம் தள்ள பார்க்குறாங்க, நான் கொலை பண்ணல, என்கிட்ட சாட்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த எக்ஸல் வந்து நிறுத்தினார் இல்லையா, அப்போ வந்து ஒரு கேமரா வச்சுட்டு போயிருப்பார். ஃபோனை வந்து அப்படியே கேமரா மாதிரி வச்சுட்டு போயிருப்பார். அந்த ஃபோனை எடுத்து மீடியா பீப்புள்கிட்ட தரப்போவாங்க. அதுக்குள்ளே நம்ம எஸ்ஐ வந்து அந்த ஃபோனை வந்து பிடுங்கிட்டு எல்லாத்தையுமே உள்ளே கூட்டிகிட்டு போயிடுவாங்க. உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு இந்த வீடியோ வந்து லீக் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மீடியா பீப்புள்கிட்ட சொல்லுவாங்க. நம்மளுக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் சார் அப்படின்ட்டு சொல்லும்பொழுது சரி ஓகே அப்படின்ட்டு அவங்களே எல்லாருமே கிளம்பிடுவாங்க. கிளம்புனதுக்கப்புறமேல நம்ம இன்ஸ்பெக்டர் வந்து அவங்க 2 பேர்த்தையுமே ஒரே செல்லில் போட்டுருவாங்க. எஸ்ஐயும் உள்ளே தள்ளிடுவாங்க. நீயும் கிரிமினல் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் சதீஷ் வந்து ஒரு ஸ்டோரியை ஓப்பன் பண்ணுவார். இதுதான் கிளைமேக்ஸ் ஸ்டோரி. என்ன அப்படின்னா, சதீஷ் வந்து ஒரு இன்சிடென்ட் சொல்லுவார். ஏன்டா அப்படி இதெல்லாம் தன்னால் நடந்துச்சுன்னு நினைக்கிறீங்களா சார், உங்களுக்கு ஒரு ஞாபகம் இருக்கா சார் அப்படின்னு சொல்லுவார். என்ன அப்படின்னா, ஒரு கடையை காட்டுறாங்க ஃப்ளாஷ்பேக்கில். அந்த கடையில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேமிலியோடு இருக்காங்க. அவங்க அக்கா வந்து மாங்காய் எல்லாத்தையுமே அடுக்கி வச்சுருக்கும்போது தங்கச்சி வந்து படிச்சுட்டு இருக்கும்பொழுது எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணலாம்ல அப்படின்னு அக்கா கூப்பிடும்போது, நான் படிச்சுட்ருக்கல நீயே பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. அக்கா தெரியாதனமாக ஒரு மாங்காய் வந்து கீழே விட்டுறாரு. அது வந்து நடு ரோட்டில் போய் விழுந்த உடனே தங்கச்சி வந்து அச்சுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன்லைன் கிளாஸஸ் வந்து அட்டன் பண்ணிகிட்ருப்பாங்க இல்லையா, அதை அப்படியே வச்சுட்டு போயிட்டு மாங்காய் எடுக்கலான்னு போகும்பொழுது ஒரு போலீஸ் ஜீப் வந்து வேகமாக இடிச்சிட்டு தரன்னு இழுத்துட்டு போயிடும். அது கிட்டத்தட்ட ரொம்ப தூரம் இழுத்துட்டு போன உடனே ஒரு இடத்துல போய் நின்றோம். அது நின்று உடனே பார்த்தா அதுலேருந்து எஸ்ஐ இறங்குவார். பின்னாடி ஃபேமிலியோடைய வந்து அந்த பொண்ணை தூக்கி கதறி அழுவாங்க. அப்போ தான் அவங்களுக்கு ரியலைஸ் ஆகும், அச்சோ ஒரு உயிரை கொண்டுட்டோமே அப்படின்ட்டு. ஆனால் எஸ்ஐ வந்து இதை மறைக்கிறதுக்காக இன்னொரு பொண்ணு கன் பாயிண்டில் வச்சு, இந்த பொண்ணும் சாவணுமா, ஒழுங்காக இதை பற்றி யார்ட்டையும் சொல்லக்கூடாது, நான் போலீஸு, நான் என்ன வேணால் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவார். அந்த ஃபேமிலியும் அதை பயந்துட்டு நாங்கள் எதுவும் சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. ஆனால் அந்த ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணாங்க இல்லையா, அவங்க தான் வந்து நிவேதா. அவங்க வந்து இது மாதிரி கேட்குறாங்க, எப்படி இறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு இவங்க போய் சொல்கிறாங்க. அப்போ இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெக்கார்டை காட்டுறாங்க. ஆக்சுவலாக வந்து அந்த ரெக்கார்டில் என்ன இருக்குன்னா, அந்த போலீஸ் ஜீப்பை வந்து அந்த குழந்தைய வந்து இடிச்சிட்டு போகிறது அப்படியே ரெக்கார்டாக இருக்குது. இது வந்து அந்த போஸுக்கும் அனுப்பியிருக்காங்க. அனுப்பின உடனே இது எல்லாமே அப்படியே போய்கிட்டே இருக்கும் பொழுது அந்த இது இன்சிடென்டெல்லாம் இருக்குது இல்லையா, அந்த நடந்த இன்சிடெண்ட் எல்லாமே தெரிய வருது. தெரிஞ்ச உடனே ஒரு அடியாள் வந்து ஏற்பாடு பண்ணுறாரு. எஸ்ஐ அந்த அடியாளை ஏற்பாடு பண்ணி அந்த பொண்ணை வந்து கொல்றதுக்கு ட்ரை பண்ணுறாரு. கொன்னதுக்கப்புறமேல ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா சதீஷ் வந்து அப்போ வீடியோ காலில் தான் இருப்பார். ஏன் அப்படின்னா, சதீஷோட தங்கச்சி தான் அந்த நிவேதா. வீடியோ காலில் இருக்கும் பொழுதே தன்னோட தங்கச்சியை துடிக்க அந்த கொலைகாரம் வந்து கொன்றுவான். அதை எல்லாமே பார்த்துக்கிட்டு இருந்த அவர் எப்படியாச்சும் இவனை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு காரை வேகமாக ஓட்டி வேணுன்னே தான் வந்து இடித்த உடனே சாக மாட்டான். ஏன் அப்படின்னா ஹெல்மெட் எல்லாமே போட்டிருப்பான் இல்லையா, அதனால் சாக மாட்டான். அவன் வேணுனே சாவலை சார், நான் தான் கொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அவனை கொன்னுட்டு அதுக்கப்புறமேல அந்த பாடி எடுத்து கார் டிக்கியில் போட்டுட்டு, நான் போலீஸ் ஸ்டேஷன் வந்து தெரியாமல் மாட்டேன்னு நினைக்கிறீங்களா சார், தெரிஞ்சே தான் மாட்டினேன் அப்படின்னு சொல்லுவான். அந்த கதையை சொல்லும் பொழுதே அவனுக்கு எஸ்ஐக்கு வந்து ஐடென்டிஃபை ஆயிரும். ஓகே, இதனால தான் நம்மளை வந்து இவன் சிக்க வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணிடுவார். அப்படியே கதை மூவ் ஆகிட்டு இருக்கு. ஃபைனல் கிளைமேக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா சத்தியமாக ரொம்பவுமே அழுதுருவீங்க. ஏன் அப்படின்னா, சதீஷோட அந்த குழந்தை பிறக்கும் இல்லையா, அவன் தங்கச்சி பிறக்கிற சீன்லாம் காட்டுவாங்க. பயங்கரமாக இருக்கும். ஒரு வழியாக
அந்த நியூஸ் எல்லாமே பரவ ஆரம்பிச்சிருது. பரவ ஆரம்பித்தோடனே எஸ்பி வந்து ஃபோன் பண்ணி கத்துறாரு இன்ஸ்பெக்டரை. சார் இல்லை சார் அந்த பையனை விட்டாச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு, தம்பி நீங்கள் போங்கப்பா எஸ்ஐ தான் சார் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதுதான் கிளைமேக்ஸோட இந்த படம் வந்து முடியுது. இந்த படம் உண்மையிலுமே ரொம்பவுமே ஒர்த்தான படம். எல்லாமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.